ராம் ராம். முதல்ல ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம நாமா இந்த நாமா சொல்றவர் யோகி வி தியாகராஜர். அவர் நம்முடைய தஞ்சாவூர் பரம்பரை அமைப்பை சேர்ந்தவர். அண்ணா தியாகு அண்ணா, நீங்க ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். நமஸ்காரம் ஜி. 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? அதே டைம் எடுத்து. ஓகே. சீதாராம். ஸ்ரீராம ஜெய ஜெய ராம, 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 ஸ்ரீராம ஜெய ஜெய ராம,
श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। श्रीराम जय राम। श्रीराम जय 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 जय राम। सीताराम जी परिभाष करें। நமஸ்காரம். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த. जय जय रघुवीर सिंह। இந்த திரையோதசாட்சரி பாராயணத்துக்கு அப்புறம் நாம் பகவானை ஸ்மரிச்சுண்டு குருநாதரை ஸ்மரிச்சுண்டு ஒரு 5 நிமிஷம் மௌனமா எல்லாரும் தியானம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த.
राम राम, உங்களுக்கு வால்யூம் கேட்கல சுந்தரம்ஜி. जय श्री राम, जय जय रघुवीर समर्थ. जय जय रघुवीर समर्थ. இப்போ மனாச்சே ஸ்லோக ஓவி பாராயணம் பண்றவா ஸ்ரீமதி சௌஜன்யா சிவராமன். ஏற்கனவே நடந்த சத்சங்கங்கள்ல மொத்தம் 15 ஓவிகள் நாம் பாராயணம் பண்ணியிருக்கோம். இப்போ மேற்கொண்டு தொடர்ந்து 16லேருந்து 20 ஓவிகள் பாராயணம் அவ பண்ணுவான். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த. जय जय रघुवीर समर्थ. मरी गजाचा तुझा शोक वाहे, अकस्मात तोही पुढे जात आहे. पुरी ना जनी लोक रे शोभ त्याते, म्हणून जनी मागुता जन्म घेते. जय श्री राम. मनी मानव येठ चिंता वाहते, अकस्मात होणार होऊन जाते. गडे भोगणे सर्वही कर्मयोगे, मती मंद देखे दमानी वियोगे. जय श्री राम. मना रागवे विनाशा नको रे, मना मानवाची नको कीर्ती तुरे. जयावर नीती वेद शास्त्रे पुराणे, दयावर नितां सर्वही श्लाघ्यवाणे. जय श्री राम. मना सर्वथा सत्य सांडू नको रे, मना सर्वथा मिथ्य मांडू नको रे. मना सत्य ते सत्य वाचे वदावे, मना मिथ्य ते मिथ्य सोडून घ्यावे. जय श्री राम. बहुहिं पुटी होई जे माय पोटी, नको रे मना यातना तेची मोठी. निरोधे पचे गोंडिले गर्भवासी, अधोमुख करे दुःख त्या बालकासी. जय श्री राम. धन्यवादः सौजन्याजी. धन्यवाद. गणाधीश जोईश सर्वा गुणांचा, मुळारंभ आरंभ तो निर्गुणाचा. नमो शारदा मूळ चत्वार वाचा, गमो पंथ आनंद या ராகவாச்சா என்று ஆரம்பித்த இந்த மனாச்சே ஸ்லோக என்று சொல்லக்கூடிய மனதிற்கு உபதேசமாக, மனதால் செய்யப்பட்ட மனதிற்கு உண்டான உபதேசமாகிற இந்த 205 ஓவிகள் உள்ள ஒரு கிரந்தம் ஸ்ரீ சமர்த்த ராமதாசரால் தன்னுடைய அனைத்து கிரந்தங்களின் சாரமாக செய்யப்பட்ட ஒரு நூலாக இது விளங்குகிறது. மனதிற்கு எதற்காக உபதேசம் செய்ய வேண்டும்? மனம்தான் எல்லா பந்தத்திற்கும் காரணம், மனம்தான் எல்லா கர்மத்திற்கும் காரணம் என்று நன்குணர்ந்த நமது பெரியோர்கள் மனதை எப்படி ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள வேண்டும், மனதை எப்படி செப்பனிட வேண்டும் என்பது குறித்த மிகவும் தீர்க்கமான ஒரு புரிதலோடு விளங்கி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட குரு பரம்பரையில் வந்துதித்த ஸ்ரீ சமர்த்த ராமதாசரும் தன்னால் எவ்வளவு தெளிவாக விஸ்தாரமாக மனதிற்கு உபதேசம் செய்ய முடியுமோ அதை மிகவும் தெளிவாக விளக்கிக் கொண்டிருக்கிறார்.
இந்த மனது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, மனது தியாகம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்பது குறித்து மிகவும் தெளிவாக அவர் விளக்குகிறார். மரே ஏக தியாஜா துஜா சோகவாகி. மனிதனுடைய பிறப்பை பற்றி கூறுகிறார். மரித்து போனவர்களை பற்றி, மரித்து போன பந்துக்களை பற்றி ஒருவன் மிகவும் வருந்துகிறான். அகஸ்மாத் தோஹி புடே ஜாதா ஆஹே. எப்போதும் இப்படி மரித்து போனவர்களை பற்றி இவன் வருந்துவதால் அவன் எப்படியும் அந்த வழிதான் செல்லப் போகிறான். அகஸ்மாத் தோஹி புடே ஜாதா ஆஹே. ஜாதஸ்யஹி துருவோ மிருத்யுஹு என்பது நம்முடைய பெரியோர்கள் கூறிய விஷயம். பிறந்தால் ஒருவன் இறக்க வேண்டும். இறந்தவர்களை குறித்து எதுக்காக வருந்துகிறான்? இவனுமே அந்த வழியில்தான் போக போகிறான். உரேணா ஜனி லோபரே க்ஷோப தியாதே மனோனி ஜனி மாகுதா ஜன்மகேதே. இவன் இப்படி வருந்துவதற்கு காரணம் அவனுடைய அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானம் தீர வேண்டுமானால் இவனுடைய காம, குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியாதி குணங்கள் அகல வேண்டும். இவர் ஸ்ரீ சமர்த்தர் மனதிற்கு உண்டான உபதேசம் என்று சொல்கின்ற பொழுது பொதுவாகவே இந்த 6 துர்குணங்களை பற்றி தான் பேசுகிறார். காமம், ஆசை, ஆசையினால் வரக்கூடிய கோபம், மோகம், மதம், மாத்சரியம், லோபம், கருமித்தனம், இப்படி உண்டான துர்குணங்கள் அகல வேண்டும். அப்போதுதான் அஞ்ஞானம் தீரும். மனோனி ஜனி மாகுதா ஜன்மகேத். இந்த அஞ்ஞானம் இல்லை என்றால், அஞ்ஞானம் போகவில்லை என்றால் மறுபடியும் இவன் பிறப்பை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிறார். அடுத்த ஓவி. மணி மானவா வியர்த்த சிந்தாவஹாதே அகஸ்மாத் ஹோனார ஹோவூனி ஜாதே கடேம் போகணே சர்வஹி கர்மயோகே மதி மந்தத்தே கேத மானி வியோகே. சில மணி மானவா வியர்த்த சிந்தாவஹாதே, எதற்காக வருந்துகிறார்கள்? எதையோ நினைத்து கொண்டு வருந்துகிறார்கள். சில சம்பவங்களை குறித்து வருந்துகிறார்கள். வருத்தம், அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை என்பதால் கூட அவர்கள் வருந்துகிறார்கள். எதற்காக இதை நினைத்து வருந்துகிறார்கள்? எந்த சம்பவம் நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். அகஸ்மாத் ஹோனார ஹோவோனி ஜாதே. ஆகவே நடக்க வேண்டிய சம்பவம் நடந்தே தீரும். அதனால் அதை குறித்து வருந்துவதில் யாதொரு பயனும் இல்லை. கடேம் போகணே சர்வஹி கர்மயோகே. அவனவன் விதி, வினை வழி எவ்வழியோ, அவனவன் செய்த கர்மா எவ்வழியோ அது வழிதான் வாழ்க்கை பயணம் போகிக் கொண்டிருக்கிறது. இதை பல கிரந்தங்கள் கூறுகின்றன. கர்ம வினைப்படிதான் ஒருவனுடைய வாழ்க்கை போகிறது. அவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால் அதை பற்றி சிந்தனை செய்து யாதொரு பயனும் இல்லை. மதி மந்த தே கேத மானி வியோக. கேதம் என்றால் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு சலனம், ஒரு வருத்தம். இந்த கர்ம வினையை பற்றி அறியாதவர்கள், அதை புரிந்து கொள்ளாதவர்கள் எப்போதும் கேதம் அடைவார்கள். மனசில் ஒரு துக்கத்தை அடைவார்கள். அதை விளக்க வேண்டியது, அதுக்குண்டான ஞானம் இருந்து அதை பற்றிய புரிதல் வேண்டும் என்கிறார். மனா ராகவே வீண ஆஷான கோரே மனா மானவாச்சி நகோ கீர்த்தி தூரே ஜயா வர்ணிதி வேத சாஸ்திரே புராணே தயா வர்ணிதா சர்வஹி ஸ்லாக்யவாணே. இதுவரையில் மனதிற்குண்டான உபதேசமாக எது நடக்க வேண்டுமோ அந்த சம்பவங்கள் நடந்தே தீரும் என்றும், அஞ்ஞானம் விலக வேண்டும், அஞ்ஞானத்திற்கு காரணமாக உள்ள 6 குணங்கள், அதை பற்றி அவர் கூறிக்கொண்டு வருகிறார். இப்பொழுது மனது இந்த விஷயங்களை பற்றி சிந்திப்பது ஒன்று. மனம் என்ன செய்ய வேண்டும்? மனம் ஆசைப்படுகிறதா? நீ ஆசைப்பட்டால் ராகவனை ஆசைப்படு, ராகவனை அடைய வேண்டும் என்று ஆசைப்படு, ராகவனிடம் சல்லாபிக்க வேண்டும் என்று ஆசைப்படு. மனா ராகவே வீண ஆஷான கோரை. ராகவனை தவிர
வேறு எப்பொருளின் மீதும் எந்த வஸ்துவின் மீதும் நீ ஆசை வைக்காதே. மனா மானவாச்சி நகோ கீர்த்தி தூரே. இது மிகவும் பெரிய மகான்கள் சென்ற வழி. அவர்கள் எப்பேற்பட்ட கவியாக இருப்பார்கள், அவர்கள் பல சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள், அஷ்டாங்க யோகம் முதலான பல சித்திகளில் தேர்ச்சி பெற்று இருப்பார்கள். அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் வேற எந்த காரணத்துக்காகவும் எந்த மனிதர்களையும் புகழ்ந்து பாடினவர்கள் இல்லை. அதை கூறுகிறார். மனா மானவாச்சி நகோ கீர்த்தி தூரே. கீர்த்தி என்றால் புகழ். யார் எந்த மனிதனுடைய புகழையும் பற்றி நீ பாடாது. ஏனால் நீ பாட வேண்டிய வஸ்து ராமன் தான் என்று அறுதியிட்டு கூறுகிறார். ஜெயா வர்ணிதி வேத சாஸ்திரே புராணே. ஏன் உனக்கும் கீர்த்தி கிடைக்கும்? எப்போது கீர்த்தி கிடைக்கும்? எந்த பரபிரம்ம வஸ்துவான ராமனை வேதங்களும் சாஸ்திரங்களும் புராணங்களும் வர்ணிக்கின்றதோ, அப்பேற்பட்ட வஸ்துவான பிரம்ம வஸ்துவான ஸ்ரீராமனை நீயும் வர்ணித்தால் பல பேரால் பல ஜனங்களால் லோகத்தால் நீ புகழப்படுவாய். தயா வர்ணித்தா சர்வஹி ஸ்லாக்யவாணி என்று மனதை தட்டி கொடுத்து, மனதிற்கு ஒரு புகழ் வர வேண்டும் என்றால் நீ ராகவனை பாடு என்று ஒரு அறுதியிட்டு கூறுகிறார் இந்த ஓவியம். 19வது ஓவி. மனா சர்வதா சத்ய சாண்டு நகோரே. மனா சர்வதா மித்ய மாண்டு நகோரே. மனா சத்யத்தே சத்ய வாச்சே வதாவே. மனா மித்ய தே மித்ய சோடூனி தியானம். சத்தியம் மித்யம் என்று 2 விஷயங்களை பேசுகிறார். மனா சர்வதா சத்திய சாண்டு நகோரே. எப்போதும் சத்தியத்தையே பேச வேண்டும், பிரியமாக பேச வேண்டும், சத்தியத்தையே பேச வேண்டும், இனிமையாக பேச வேண்டும். இப்படி எப்படி பேசுவது என்று ஒன்று உண்டு. அதற்காக பொய்யை நாம் பேசக்கூடாது. மனா சர்வதா மித்ய மாண்டு நகோரே. மித்தியை அல்லது பொய் அல்லது தீயவைகளை நாம் பேசவே கூடாது. மனா சத்தியத்தே சத்தியவாச்சே வதாவி. சத்தியமாக இருக்கக்கூடிய வஸ்துவையே நாம் எப்போதும் பேச வேண்டும். நம்முடைய வாக்கு சத்திய வாக் என்று பெயர் எடுக்க வேண்டும். மனா மித்யத்தே மித்ய சோடு நித்யா. அப்படி தீயவைகள் இருந்தால் தீயவைகளை பேசுவது என்ற ஒரு விஷயத்தை தியாகம் செய்ய வேண்டும் என்று மனதை சத்தியத்தை நோக்கி திருப்புகிறார். அடுத்த ஓவி. பஹு ஹிம்புட்டி கோயி ஜே மாய போட்டி நகோரே மனா யாத்தனா தேச்சி மோठी நிரோதே பச்சே கோண்டிலே கர்ப்பவாசி அதோமுகரே துக்க தியா பாலகாசி. இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார் என்றெல்லாம் பெரியோர்கள் கூறுகின்றனர். கர்ப்பவாசம் மறுபடியும் வேண்டாம் என்பதே பல மகான்களுடைய கருத்தாக இருக்கிறது. சமர்த்தரும் அதற்கு விதி விலக்கு அல்ல. பஹு ஹிம்புடி ஹோயிஜே மாய போட்டி. கர்ப்பவாசத்தில் ஏற்படக்கூடிய பல கஷ்டங்கள், துக்கமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நினைவு கூறுகிறார். நகோரே மனா யாத்தனா தேச்சி மோட்டி. மறுபடியும் அப்பேற்பட்ட துக்கமான கர்ப்பவாசம் வேண்டாம். நிரோதே பச்சே கோண்டிலே கர்ப்பவாசி அதோமுகரே துக்கத்யா பாலகாசி. இந்த ஜாட்டராக்னியில் ஜீவன் இருக்கும் பொழுது பல துன்பங்களை அது அனுபவிக்கிறது. அது பிறப்பெடுக்கும் பொழுது தலைகீழாக, அதோமுக என்றால் தலைகீழாக அந்த வஸ்து, அந்த ஜீவன் பிறக்கிறது. அப்படி பிறக்கும் பொழுது அந்த ஜீவன் மறுபடியும் கர்ப்பவாசம் வேண்டாம் என்று நினைவு வருகிறது. ஆனால் அது பிறக்கும் பொழுது அந்த நினைவு தப்பி விடுகிறது என்றெல்லாம் பெரியோர்கள் கூறுவார்கள். ஆனால் நீ முக்கியமாக இந்த சத்தியமான ஒரு வாழ்க்கை, சத்தியத்தை பேசிக்கொண்டு ராகவனை ஆசிரியித்து கொண்டு ராகவனையே பேசிக்கொண்டு இருந்தால் இந்த கர்ப்பவாசத்திலிருந்து தப்பிக்கலாம் என்பதே அவருடைய கருத்து. இங்கு இந்த கர்ப்பவாசத்தை விட்டு விட வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்போது உண்டாகும்? இந்த விஷயங்கள் எல்லாம் பொய், மாயை என்ற எண்ணம் மேலிட்டால்தான் கர்ப்பவாசம் மறுபடியும் வேண்டாம் என்கின்ற எண்ணம் உண்டாகும் என்று அருமையான கருத்துக்களை இந்த 5 ஓவிகளில் கூறுகிறார். மேற்கொண்டு
மற்றைய சத்சங்கங்களில் அடுத்த ஓவிகளை நாம் சிந்திக்கலாம். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த, ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த. லக்ஷ்மணன்ஜி, அடுத்ததாக தாசபோதத்தினுடைய தசகம் இன்று சமாசம் 1 பூர்த்தியாகிறது. சமாசம் 1, தசகம் 1, சமாசம் 1இல் மொத்தம் 38 ஓவிகள் உள்ளன. இன்றைக்கு அந்த 31 38 ஓவிகள் பாராயணம், அதை பூர்த்தி செய்கிறோம் என்று. லக்ஷ்மணன்ஜி. जय जय रघुवीर समर्थ। योगियान के परम भाग्य, आंकी बाणे ते वैराग्य, चातुर्य कले यथा योग्य, विवेके सहित श्री राम, प्रांत अवगुणी अवलक्षण, तेजी होती सुलक्षण, धूर्त तार्किक विचक्षण, समयो जानती श्री राम। आलसी तेची साक्षपी होती, पापी तेची प्रस्तावती, निंदक की तेची वंतु लागती, भक्ति मार्गासी श्री राम। तत्ची होती मुमुक्ष, मूर्ग होती अधिदक्ष, अभक्त शी भावती मोक्ष, भक्ति मार्गे श्री राम। नाना दोष ते नासती, पतित तेची पावन होती, प्राणी पावे उत्तम गति, श्रवण मात्रे श्री राम। नाना दोके देह बुद्धीचे, नाना किंत संदेहाचे, नाना उद्वेग संसाराचे, नासती श्रवणे श्री राम। ऐसियाची फलश्रुती, श्रवणे चुके अधोगती, मनास होय विश्रांती, समाधान श्री राम। जाचा भावार्थ जैसा, तयास लाभ तैसा, मत्सर धरी जो भूसा, तयास तेंची प्राप्त श्री राम। जय जय रघुवीर समर्थ. धन्यवादः. जय जय रघुवीर समर्थ. धन्यवाद. धन्यवाद. यो जातो मरुदंशजो क्षितितले, संबोधयन् सज्जनान्, ग्रंथं यो रचयन् सुपुण्यजनकं, श्रीदासबोधाविदं, यकीर्त्या पठनेन सर्वविदुषां, स्वान्तापहारी सदा, सोऽयं मुक्तिकरक्षितौ विजयते, श्रीरामदासो गुरुः. स्तवननाम समास एक ग्रंथारंभ लक्षण. இந்த கிரந்தாரம்ப லட்சணத்தில் தாசபோதத்தினுடைய முதல் தசகத்தில் முதல் சமாசத்தில் ஸ்ரீ சமர்த்த ராமதாசர் இந்த கிரந்தம் என்ன, இந்த கிரந்தத்திலுடைய விஷயம் என்ன, இந்த கிரந்தம் எதை பற்றி பேசுகிறது, இந்த கிரந்தம் எந்த பூர்வ நூல்களின் பூர்வ கிரந்தங்களின் ஆதாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லது கூறப்பட்டிருக்கிறது, இந்த கிரந்தத்தை படிப்பதால் ஏற்படும் பலன் என்ன என்ன என்பதை பற்றி மிகவும் சுருக்கமாகவும் அதே சமயம் தெளிவாகவும் ஸ்ரீ சமர்த்தர் கூறிக்கொண்டு வருகிறார். மேற்கொண்டு முன்பு பார்த்த 30 ஓவிகளில் இந்த கிரந்தத்தினுடைய விஷய சூச்சி, இந்த கிரந்தத்திற்கு தாசபோதம் என்று பெயர். இந்த கிரந்தம் அஞ்ஞானத்தை போக்குவதற்காக ஏற்பட்ட ஒரு கிரந்தம், ஞானத்தை போதிப்பதற்காக கூறப்பட்ட கிரந்தம். சிவகீதை, கணேச கீதை, உத்தவ கீதை, பகவத்கீதை, பல புராணங்கள் இவற்றினுடைய ஆதாரத்தில் ஏற்பட்ட பகவத் வாக்கியங்களே இந்த கிரந்தத்தில் உள்ளன. இந்த கிரந்தத்தை எப்படி அணுக வேண்டும், பொறாமையுடன் அணுகக்கூடாது, இந்த கிரந்தத்தை பாராயணம் செய்வதால் அல்லது சேவிப்பதால் என்ன பிரயோஜனம், அதனுடைய பலாபலன்கள் என்ன என்ன, இந்த கிரந்தத்தினுடைய விஷய சூச்சி ஒவ்வொரு
தசகத்திலும் என்னென்ன உள்ளன, சனாதன தர்மத்தினுடைய பல விஷயங்களையும் அடக்கி ஒரு பிரபந்தமாக ஏற்பட்ட ஒரு கிரந்தம் என்று கூறிக்கொண்டு வருகிறார். இந்த மீதி இருக்கக்கூடிய 8 ஓவிகளில் அவர் முக்கியமாக பலஸ்ருதியை கூறுகிறார். எப்போதுமே இந்த மகான்களுடைய பல கிரந்தங்களில் நாம் பலஸ்ருதி என்று பார்க்கிறோம். அது தேவார பதிகமானாலும் சரி, பாசுரங்களானாலும் சரி, ஸ்ரீமத் ராமாயணத்திலும் சரி, பாகவதத்திலும் சரி, பல ஸ்ருதிகள் பல புராணங்களிலும் பல ஸ்தோத்திரங்களிலும் பலஸ்ருதி என்று ஒன்று கூறப்படுகிறது. அது நம்முடைய பூர்வர்களுடைய கிரந்தத்தின் ஒரு அமைப்பு. அதுபோல அந்த கிரந்தத்தை மிக மிக அழகாக அமைத்திருக்கிற சமர்த்த ராமதாசர் மிகவும் தெளிவாக இங்கு பலஸ்ருதிகளை கூறுகிறார். இந்த கிரந்தம் சனாதன தர்மத்திற்கு ஒரு ஆதாரமான கருத்துக்களை கூடும் கிரந்தம் என்பதால் பல வகையான மக்கள், பல வகையான ஜனங்கள், பக்தர்கள், பாமரர்கள், பண்டிதர்கள் இந்த கிரந்தங்களை சேவிப்பார்கள். அப்போ முதலிலே அவர் கூறுகிறார், யோகியாஞ்சே பரமபாக்ய ஆங்கி பாணே தே வைராகிய. யோகீஸ்வரர்கள், யோகிகள் என்பவர்கள் அவர்கள் ஏற்கனவே புலனடக்கம் பெற்றவர்கள். அந்த யோகிகள் புலனடக்கம் பெற்றதால் அவர்களுக்கு வைராக்கியம் என்பது பானவ் ஆமலகம் யதா என்பது போல உள்ளங்கை நெல்லிக்கனியாக அவர்களுக்கு வைராக்கியம் இருக்கிறது. அப்போ இந்த கிரந்தம் மிகவும் போக்கியமான ஒரு கிரந்தம். புதிதாக அவர்கள் சம்பாதிப்பதை இன்னும் வலுப்படுத்துவதாக, அவர்களுடைய சாதனையை வலுப்படுத்துவதாக இந்த கிரந்தம் இருக்கிறது. யோகியாஞ்சே பரமபாகிய ஆங்கி பாணேன் தே வைராக்கிய. இந்த கிரந்தம் வைராக்கியத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, அஜானத்தை விலக்கி மோட்ச மார்க்கத்திற்கு இட்டு செல்கின்ற கிரந்தம். அதுதான் சாரம். இப்போ மற்றொரு கேள்வி எழுகிறது. யோகிகள் இல்லை, எல்லாரும் யோகியாக முடியாது, பாமரர்கள் என்ன செய்வார்கள்? பாமரர்களுக்கு ஏதாவது இந்த கிரந்தம் வைத்துள்ளதா? அந்த விதமான வைராக்கியத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், வைராக்கியத்தை விரும்பாதவர்களும் இருப்பார்கள், அல்லது வைராக்கியத்தை நோக்கி போவர்கள் இருப்பார்கள், அது வைராக்கியம் கிட்டாது தவிப்பவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன? சாதுர்ய களே யதா யோக்ய விவேகே சகித. யதா யோக்யம், எல்லா வகையான பலதரப்பட்ட மக்களுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல இந்த கிரந்தம் பலனை கொடுக்கும் என்று கூறுகிறார். அவர்களுக்கும் ஒரு விவேகத்தை இந்த கிரந்தம் கொடுக்கும் என்கிறார். பிராந்த அவகுணி அவலக்ஷணா தேச்சி ஹோதி சுலக்ஷணா தூர்த்த தார்க்கிக விசக்ஷணா சமயோ ஜானதி ஸ்ரீராம். அவகுணம் உடையவர்கள், அது அவலட்சணம் உடையவர்கள் இந்த கிரந்தத்தை பாராயணம் செய்தால், பாராயணம் செய்வது என்று ஒன்று, அதனுடைய அர்த்தம் புரிவது என்று மற்றொன்று. அர்த்தம் முழுமையாக அர்த்தானுசந்தானம் கிடைப்பது என்பது மிகவும் துர்லபமான ஒரு விஷயம் பாமரர்களுக்கு. இதில் கூறப்பட்டுள்ள வாக்கியங்கள் பகவத் வாக்கியங்கள் என்று மிகவும் 100% நிச்சயமாக தெளிவாக சந்தேகமற்று இந்த கிரந்தத்தை அணுக வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அப்படி ஒருவன் அணுகினால் அவனுடைய பிராந்தி விலகி அவனுக்கு ஒரு லட்சணம் சுலக்ஷணம் உண்டாகிறது என்று கூறுகிறார். மனதிலே ஏற்பட்டுள்ள தயக்கங்கள், முதலிலே இந்த நூல் பாமரன் அணுகினால் பாமரனுக்கு ஏற்பட்டுள்ள பல சந்தேகங்களையும் விளக்க வேண்டும். சந்தேகமற்ற சத்தியமான வஸ்துவை அது விளக்க வேண்டும். இரண்டுமே இது செய்கிறது. துக்கத்தை போக்குகிறது, சந்தேகத்தை விளக்குகிறது, நல்ல சத்தியமான வஸ்துவை அது விளக்குகிறது. இரண்டுமே செய்கிறது. தூர்த்த தார்க்கிக விசக்ஷண சமயோ ஜானதி. இது தர்க்கம் செய்து எந்தெந்த விஷயங்களை எவ்வாறு தெரிவிக்க வேண்டுமோ அதை செய்து ஜனங்களுக்கு பல சத்புத்தியை கொடுக்கிறது, பல தெளிவான விளக்கங்களை இது கொடுக்கிறது.
आलसी तेची साक्षपी होती पापी तेची प्रस्तावती निंदक तेची बंधु लागती பக்தி மார்காசி ஸ்ரீராம். இந்த கிரந்தம் பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம் என்று 3 விஷயங்களை பற்றி பேசினாலும் கூட இதை இந்த கிரந்தத்தில் பிரதானமாக அவர் எடுத்துக்கொண்டிருப்பது பக்தி மார்க்கம்தான் என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது. பக்தி மார்க்கத்துக்கென்றே ஒரு தசகம் வைத்திருக்கிறார். அதில் 9 வித பக்தியை அவர் விவரிக்கப் போகிறார். ஆலசி, ஆலசியம் என்றால் சோம்பேறித்தனம், சோம்பல். ஆலசி தோஜி சாக்ஷபி ஹோதி, அந்த சோம்பலோட இருக்கிறவன் இந்த கிரந்தத்தை பாராயணம் செய்தால் அவன் மிகவும் சுறுசுறுப்பாகி விடுவான். இந்த மாதிரியான பலன்களே நமக்கு நிதர்சனமாக வேண்டுமல்லவா? பாப்பி தோச்சி பிரஸ்தாவதி, பாப்பம் அகன்றுவிடும். நிந்தக தேச்சி வந்தூலாகதி, எந்த விதமான நிந்தனை கூறுபவனும் கூட அவன் நமஸ்காரம் செய்யும் அளவுக்கு, அவன் யாரை நிந்தனை, யாராவது பாகவதர்களை நிந்தனை செய்தாலோ அல்லது பக்தர்களை நிந்தனை செய்யக்கூடிய ஒரு மனது படைத்தவன் இந்த கிரந்தத்தை பாராயணம் செய்தால் அவனுக்கு அப்பேற்பட்ட அவகுணங்கள் விலகி அவனும் பாவனனாக ஆகிவிடுவான் என்கிறார். இது எதனால்? பக்தி மார்காசி, பக்தி மார்க்கத்தில் இந்த நூல் இட்டு செல்வதா. ஆகவே பக்தி மார்க்கத்தினாலேயே இவ்வளவு சோம்பல் போய் சுறுசுறுப்பாவது, அஜ்ஞானம் விலகுவது என்று பக்தி மூலமாக பக்தி ஜப்தி விரக்தி என்பார்கள் அல்லவா? பக்தி ஞான வைராக்கியம், பக்தி துவாரா முக்தி என்பதே இந்த கிரந்தத்திற்கு ஒரு பலன். பத்தஜி ஹோதி முமுக்ஷ மூர்க்க ஹோதி அதிதக்ஷ, பந்தப்பட்டிருப்பவன், எப்போதும் சம்சாரிகள் பந்தத்தில் தான் இருக்கிறார்கள். அவன் பந்தப்பட்டிருந்தாலும் இந்த கிரந்தத்தை பாராயணம் செய்யும் போது அவன் முமுக்ஷுவாக ஆகிவிடுகிறான் என்று ஒரு பெரிய பலனை கூறுகிறார். மூர்க்க ஹோதி அதிதக்ஷ, முட்டாள் அறிவற்றவன் இந்த கிரந்தத்தை பாராயணம் செய்தால் அவன் மிகவும் அறிவாளியாக விடுவான். அபக்தச்சி பாவதி மோக்ஷ, அபக்தனாக இருக்கிறவன் அவனையும் பாவனம் செய்து மோட்சத்திற்கு இட்டு செல்லும், பக்தி மார்க்கத்திற்கு இட்டு செல்லும் என்கிறார். பக்தி மார்க்கே நானா தோஷத்தே நாசதி பதித்த தேச்சி பாவன ஹோதி பிராணி பாவே உத்தம கதி ஸ்ரவண மாத்திரே ஸ்ரீராம். ஸ்ரவணம் என்பது ஒரு பக்தியில் ஒரு வகை. பாராயணம் தான் செய்ய வேண்டும் என்று ஒன்று உண்டு. இருந்தாலும் ஸ்ரவணம் என்பதும் தனி பக்தி தான். காது, ஒவ்வொரு புலன்களையும் நாம் பக்திக்கு அல்லது பகவத் விஷயங்களுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதால் இதுவரை பாராயணம் செய்பவருக்கு உண்டான பலனை அவர் கூறிக்கொண்டு வந்தார். இப்போது ஸ்ரவண மாத்திரே, கேட்டால் மாத்திரம் என்ன பலன் கிடைக்கும்? பல தோஷங்களையும் அது நசிக்கிறது, பதிதர்களை பாவனமாக ஆக்குகிறது, உத்தம கதிக்கு இட்டு செல்கிறது. இது பாராயணம் தான் செய்ய வேண்டும் என்பதில்லை, ஸ்ரவணத்தினாலேயே இப்பேற்பட்ட பலனை கொடுக்கக்கூடிய உத்தமமான கிரந்தம். நானா தோகே தேக புத்தீச்சே நானா கிந்த சந்தேகாச்சே நானா உத்வேக சம்சாராச்சே நாசதி ஸ்ரவணே. இந்த 36வது ஓவியிலும் ஸ்ரவணத்தினால் என்னென்ன நசிக்கிறது என்று கூறுகிறார். தேக புத்தி என்பது இந்த விதேகமாக இருக்க வேண்டும். தேகத்தை பற்றிய சிந்தனை அறவே ஒழிய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். அந்த கதிக்கு இட்டு செல்கிறது, சந்தேகங்களை விளக்குகிறது. இந்த சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு, ஜீவர்களுக்கு அல்லது வியக்திகளுக்கு உத்வேகத்தை கொடுக்கிறது. உத்வேகம் கொடுத்தால்தான் இந்த சம்சாரத்தில் போராட முடியும். அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்கிறது இந்த கிரந்தம். ஐசி யாச்சி பலஸ்ருதி ஸ்ரவணே சுகே அதோகதி மனாச ஹோய விஸ்ராந்தி சமாதான ஸ்ரீராம். இதுவே இந்த கிரந்தத்தில் பலஸ்ருதி. அவனுக்கு இப்பேற்பட்ட கிரந்தத்தை பாராயணம் செய்வதால் மனதிற்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது. மனம் இங்கும் அங்கும் அலையாமல் ஒரு வஸ்துவை நோக்கி மனசை திருப்புகிறது. அந்த வஸ்து ராமர் தான் என்பது சந்தேகம் இல்லை. இவர் ராமர் உபாசன, ராம பக்தர் என்பதால் எல்லா விஷயங்களும்
அடங்கி மனது அடங்கி ராமரின் பால் சித்தத்தை திருப்ப வேண்டும் என்பதே மிகவும் அந்தரங்கமாக அவர் கூறக்கூடிய விஷயம். மனதிற்கு ஒரு அடக்கம் சமாதானம் வர வேண்டும் என்பது முக்கியமான பலன். ஜயாச்சா பாவார்த்த ஜெய்சா தயாச லாபத்தைசா மத்சர தரி ஜோ பும்சா தயாச தேஞ்சி பிராப்த. இந்த விஷயங்கள் எல்லாம் புரிய வேண்டும் அல்லவா? இந்த விஷயங்கள் புரிந்து இதுல ஓவியில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்களுடைய பாவம், அதனுடைய அர்த்தம், அதை பாவார்த்தம் என்பார்கள். பாவம் உண்டா, வெறும் அர்த்தம் மற்றும் போராது. அந்த அர்த்தத்தில் அந்த ஒரு வாக்கியத்தினுடைய அர்த்தம், அந்த அர்த்தத்தினுடைய பாவம், இது பல பேருடைய புரிதல் சம்பந்தமாக அல்லது பல கிரந்தங்களுடைய பரிச்சயம் சம்பந்தமாக இந்த பாவம் என்பது வேறுபடும். அப்படி இந்த பாவம் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இது பலமா என்றால், எவரவர்களுக்கு எந்த அளவு பாவம் அல்லது அர்த்தானுசந்தானம் ஏற்படுகிறதோ அந்தந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் என்று கூறுகிறார். யாரையும் அவர் விலக்கவில்லை. எல்லோரையும் அரவணைப்பதால் எந்த விதமான பாவமும் தோன்றாதவருக்கும் பலன் உண்டு. பாவத்தில் பாவோத்கர்ஷமாக உத்தமோத்தமமான ஒரு பாவத்தில் இருப்பவர்களுக்கும் அதே பலன் உண்டு என்று சமதர்சனமாக அவர் பலனை கூறுகிறார். மத்சர தரீஜோ பும்சா தயாச தேஞ்சி பிராப்த. இதில் முக்கியமாக அவர் முன்பு கூறினார், மாத்சரியத்துடன் இந்த கிரந்தத்திற்கு வராதீர்கள் என்றால், பொறாமையுடன் இந்த கிரந்தத்தை அணுகாதீர்கள், பொறாமையுடன் சில பேர் இந்த கிரந்தத்தை பற்றி அவதூறு கூறுகிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார். ஆகவே மாத்சரியத்துடன் அணுகினாலும் கூட அவர்களுக்கும் இந்த பக்தி மார்க்கத்தில் ருச்சியும் அஞ்ஞானமும் விலகும் என்று அவர்களுக்கும் சேர்த்து பலனை இப்போது கூறிவிட்டார். அது கடைசி ஓவியில் கூறிவிட்டார். இப்படி இந்த சமாசம், 1வது சமாசம் தசகம் 1 பூர்த்தி ஆகிறது. அடுத்தடுத்த சத்சங்கங்களில் 2வது சமாசம் முதல் ஆரம்பிக்கலாம். பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககன சதிருஷம் தத்துவமஸ்யாதி லட்சியம் ஏகம் நித்யம் விமலம் அச்சலம் சர்வதீ சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரஹிதம் சத்குரும் தன்னமாமி. ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த, ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த. அடுத்ததாக அபங்கம் குமாரி சுகுணா பாடுவார்கள். 2 அபங்கங்கள் பாடுவார். சுகுணா. जय जय पृथ्वी अवघे लिंगाकार अवघा लिंगाचा विस्तार अवघा लिंगाचा विस्तार अवघा लिंगाचा विस्तार आता कोठे टिळवूपाय जेते तेथे महादेव जेते तेथे महादेव जेते तेथे महादेव पृथ्वी अवघी लिंगाकार अवघा लिंगाचा विस्तार अवघा लिंगाचा विस्तार अवघा लिंगाचा विस्तार अवघा लिंगाची व्यापला ऐसे रुद्राची बोलीला ऐसे रुद्राची बोलीला ऐसे रुद्राची बोलीला पृथ्वी अवघी लिंगाकार अवघा लिंगाचा विस्तार अवघा लिंगाचा विस्तार अवघा लिंगाचा विस्तार दास जानोनिया बळा देहे देवार्पण केला देहे देवार्पण केला देहे देवार्पण केला पृथ्वी अवघी लिंगाकार अवघा लिंगाचा विस्तार अवघा लिंगाचा विस्तार
अवघा लिंगाचा विस्तार अवघा लिंगाचा विस्तार अवघा लिंगाचा विस्तार விஜய ரகுவீர சமர்த்த. அடுத்த அபங்கம் பாடுறியா? रत्नजटित सिंहासन रत्नजटित सिंहासन वरी शोभे रघुनंदन वरी शोभे रघुनंदन वामभागी सीता माई वामभागी सीता माई जगज्जननी माझी आई जगज्जननी माझी आई पश्चाद्भागी लक्ष्मण पश्चाद्भागी लक्ष्मण पुढे अंजनी नंदन पुढे अंजनी नंदन भरत शत्रुघ्न दोनों भाई भरत शत्रुघ्न दोनों भाई चामर डाली ती दोन्ही भागी चामर डाली ती दोन्ही भागी नळनीला जांबवंत नळनीला जांबवंत सुग्रीव अंगद विभीषण भक्त सुग्रीव अंगद विभीषण भक्त देह बुद्धी मेनो काही देह बुद्धी मेनो काही दास अंकित रामा पाई दास अंकित रामा पाई ये रे रामा 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 ये रे रामा 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 राम राम राजा रामा राम राम राजा रामा राम राम सीता रामा राम राम सीता रामा जय जय धन्यवादः சுகுணாஜி. இந்த சத்சங்கம் நிறைவாக கல்யாண்கரி ராமராயா என்ற விஸ்வ பிரார்த்தனையுடன் இதை பூர்த்தி பண்ணலாம். ஸ்ரீமதி ஜெயந்தி இந்த அபங்கம் பாடுவார்கள். कल्याण करी राम राया राम राया कल्याण करी राम राया जनहित विवरी जनहित विवरी जनहित विवरी जनहित विवरी कल्याण करी राम राया राम राया कल्याण करी राम राया राम राया कल्याण करी राम राया तळमळ तळमळ होतचिया हे होतचिया हे तळमळ तळमळ होतचिया हे होतचिया हे हे जन हाती धरी राम राया हे जन हाती धरी राम राया कल्याण करी राम राया राम राया कल्याण करी राम राया राम राया कल्याण करी राम राया अपराधी जन चुकतची गेले चुकतची गेले अपराधी जन चुकतची गेले चुकतची गेले तुझा तुझी सावरी
राम राया तुझा तुझी सावरी राम राया कल्याण करी राम राया राम राया कल्याण करी राम राया राम राया कल्याण करी राम राया कठीण त्यावरी कठीण झाले कठीण झाले कठीण त्यावरी कठीण झाले कठीण झाले आता नदीसे उरी राम राया आता नदीसे उरी राम राया कल्याण करी राम राया राम राया कल्याण करी राम राया राम राया कल्याण करी राम राया कोठे जावे काय करावे काय करावे कोठे जावे काय करावे काय करावे आरंभली बोहरी राम राया आरंभिली बोहरी राम राया कल्याण करी राम राया राम राया कल्याण करी राम राया राम राया कल्याण करी राम राया दास म्हणे आम्ही केले पावलो केले पावलो दास म्हणे आम्ही केले पावलो केले पावलो दयेसी नाही सरी राम राया दयेसी नाही सरी राम राया कल्याण करी राम राया राम राया कल्याण करी राम राया राम राया कल्याण करी राम राया जनहित विवरी जनहित विवरी जनहित विवरी जनहित विवरी कल्याण करी राम राया राम राया कल्याण करी राम राया राम राया कल्याण करी राम राया धन्यवादः जय जय रघुवीर समर्थ जय जय रघुवीर समर्थ धन्यवादः ஸ்ரீமதி ஜெயந்தி ஜி லக்ஷ்மணன் ஜி உங்க அப்பா இருக்காரா இல்ல அப்பா ஊருக்கு அப்படியா போயிருக்காரு சரி சுந்தர்ஜி. சரி அடுத்த சத்சங்கத்துல அவர் பாடலாம் சரி ஆ, கண்டிப்பா तुका सारिखे पूर्ण वैराग्यस्याचे वसिष्ठा परिज्ञान योगेश्वराचे कवी वाल्मिका सारिखा मान्य ऐसा नमस्कार माझा सद्गुरु रामदासा जय जय रघुवीर समर्थ जय जय रघुवीर समर्थ जय जय रघुवीर समर्थ எல்லாருக்கும் நமஸ்காரம் அடுத்த சத்சங்கத்துல சந்திப்போம் जय श्रीराम ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் जय श्रीराम जय रघुवीर